கொண்டைக்கடலை வேக வைக்கும் போது ஒரு பெரிய சந்தேகம் வரும். குக்கரில் வேக வைக்கிறதா நல்லது, அல்ல பாத்திரத்துல நிதானமா கொதிக்க வைப்பதா நல்லது? சுவைக்கும் உடல் நலத்திற்கும் எது சிறந்தது? கொண்டைக்கடலை வேக வைக்கும் முன் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை 8 முதல் 10 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். இதனால் மென்மையாகும், வேகும் நேரம் குறையும், செரிமானம் எளிதாகும். ஊற வைக்கும் போது கடலையின் உள்ளே தண்ணீர் நன்றாக சென்று அது மென்மையாகும். இதனால் சமைக்க எளிது, உடல் எளிதாக செரிக்கும். குக்கரில் வேக வைத்தால் நேரம் மிச்சமாகும். பொதுவாக 3 முதல் 4 விசில் போதும். அதனால் வீட்டில் பலர் இந்த முறையையே பயன்படுத்துகிறார்கள். பாத்திரத்தில் நிதானமாக கொதிக்க வைத்தால் சுவை சிறிது அதிகமாக இருக்கும். ஆனா நேரம் அதிகம் எடுக்கும், எரிபொருள் அதிகம் செலவாகும். உடல் நல பார்வையில் 2 முறைகளும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் சத்துக்கள் இரண்டிலும் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் பாத்திரத்தில் மெதுவாக வேக வைத்தால் சிலருக்கு சுவை சிறிது நல்லாக இருக்கும். ஆனா நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ளும். குக்கர்ல வேக வச்சாலும் ஒரு விஷயம் முக்கியம். அதிகமாக வேக வைக்க கூடாது. அப்படி செய்தா கடலை மிக மென்மையாகி சுவை குறையும். நேரம் சேமிக்க வேண்டுமெனில் குக்கர் சிறந்தது. நிதானமாக சமைக்க விரும்பினால் பாத்திரத்தில் கொதிக்க வைக்கலாம். உண்மையில் முறையை விட முக்கியமானது என்ன தெரியுமா? நல்லா ஊற வைப்பது. அதுதான் நல்ல சுவை, நல்ல செரிமானம். கொண்டைக்கடலை சமைக்கும் போது ஊற வைப்பதே அதன் ரகசியம்.